சூழலில் பெரும்பாலான மக்களுக்கு இரண்டாவது வருமானம், அதாவது செகண்ட் இன்கம் ஒரு சோர்ஸ் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஜீவன் உற்சவ் அப்படிங்கிற திட்டத்தை பற்றி தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். மிகப்பெரிய அளவிலே இந்த ஒரு இரண்டாவது இன்கம் பொறுத்த வரைக்கும் ஒரு பலனளிக்கக்கூடிய ஒரு திட்டம். இந்த திட்டத்தை அதனுடைய ஹைலைட்ஸ் அப்படின்னு பார்க்க போனீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான சில விஷயங்கள். ஷார்ட் டேர்ம் பிளான். இன்றைக்கி எல்லா மக்களுக்குமே அவங்க மனநிலை எப்படி இருக்குன்னா, இந்த காலத்தில் ப்ரீமியம் கட்ட முடியுமா அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வி. அதற்கு இந்த திட்டத்தில் மிகப்பெரிய பலன் இருக்கிறது. அதாவது குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள்லேருந்து அதிகபட்சம் 16 ஆண்டுகள் வரை ப்ரீமியம் செலுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதே போல் எந்த வயசில் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிறந்த குழந்தையிலேருந்து ஜஸ்ட் 30 days ஆகிருந்தால் போதும். பிறந்த குழந்தையிலேருந்து 65 வயது வரை கூட இந்த பாலிசி கொடுக்கக்கூடிய. அடுத்தபடியாக ஆயுள் முழுக்க ஒரு உத்தரவாதமான வருமானம், அது முக்கியமான ஒரு இந்த திட்டத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு. ஆயுள் காப்பீடு, இன்சூரன்ஸ் அப்படின்னாலே கண்டிப்பாக லைஃப் இன்சூரன்ஸ் வந்துடும். ஸோ ஒரு உத்தரவாதமான கேரண்டி கிடச்சிருது. ஒரு ஷார்ட் டேர்மில் கட்டி முடிக்க முடியுமானா அதற்கும் இந்த திட்டத்தில் வாய்ப்பு இருக்கிறது. தேவையானால் வருமானத்தை வருஷம் அந்த பாலிசி டேர்ம் முடிஞ்ச உடனே ஒரு குறிப்பிட்ட காலம் முடிந்த பிறகு அந்த நிரந்தர வருமானம் உங்களுக்கு ஆரம்பிக்கும் போது தேவையானால் வருடம் அதை வாங்கி கொள்ளவும் முடியும். இல்லைன்னா எல்ஐசிலே அதை அக்யூமுலேட் பண்ணுறதுக்கும் ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க, ஃப்ளெக்ஸி ஆப்ஷனுங்கிற பேர். அதற்கு ஒரு கேரண்டியான 5.5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டையும் அதில் ஒரு உறுதி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்படி எல்லா வகையிலையுமே உறுதி செய்யப்பட்ட 100 இயர்ஸ்க்கு உங்களுடைய 100 வயது வரைக்கும் நீங்கள் இருந்தோம்னா 100 வயதுக்கு வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதமான திட்டம் தான் இந்த ஸ்கீம். நான் சொன்ன மாதிரி ரெகுலர் ஸ்கீம் அப்படின்னா குறிப்பிட்ட வருடம் முடிந்த பிறகு உங்களுடைய சம் அஷ்யூர்டில் 10%, அதாவது 10 லட்ச ரூபாய் பாலிசினா 1 லட்ச ரூபாய் ஒரு வருஷத்துக்கு லைஃப் லாங்காக கேரண்டியாக கிடைக்கும். சப்போஸ் அதை நீங்கள் நம்ம விரும்பலைன்னா அதை அக்யூமுலேட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அந்த அக்யூமுலேட் பண்ணிகிட்டு இருக்கிற அமௌண்ட்டில் எப்போ தேவைப்பட்டாலும் அதில் 75%, 75% ஆஃப் தி அக்யூமுலேட்டட் அமௌண்ட் நீங்கள் வித்ட்ரா பண்ணுறதுக்கும் அதில் ஆப்ஷன் இருக்குது. ஒரு உதாரணத்தோடு இந்த பிளான் ஆரம்பிக்கிறோம். ஜீவன் உற்சவ், மிஸ்டர் பிரபா, 25 வயது. இவர்களுக்கு இந்த பிளானில் என்ன கொடுக்குறோன்னு கேட்டிங்கன்னா, ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் 5 வருஷம். நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஷார்ட் பீரியட், 5 இயர்ஸில் இருக்கக்கூடிய பிளானு. 12 லட்ச ரூபாய் சம் அஷ்யூர்ட், 12 lakhs சம் அஷ்யூர்ட் கொடுக்குறோம். இந்த 12 lakhs சம் அஷ்யூர்டுக்கு அவர் கட்டக்கூடிய ப்ரீமியம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆனுவல் ப்ரீமியம் வருஷத்துக்கு ஒரு ரூபா அவர் கட்டுறதாக இருந்தால் 2,65,620 ரூபா பெர் ஆனம் வருஷத்துக்கு ஒரு தடவை கட்டிட்டாருன்னா 5 இயர்ஸ் மட்டும் பே பண்ணால் போதும். டோட்டலாக இவர் இந்த 5 ஆண்டுகளுக்கு இவர் கட்டக்கூடிய அமௌண்ட்டு அந்த 5 இயர்ஸோட முடிஞ்சு போயிடுது. இப்போது இந்த சார்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவாக தெரியும். ஃபஸ்ட்டு 5 இயர்ஸ் இது போல் வருடம் கட்டி முடிக்கிறாரு. 11வது வருடத்திலிருந்து 5 ஆண்டுகள் கட்டி முடிக்கிறாரு. 11வது வருடத்திலிருந்து ஒரு வருடத்திற்கு 1,20,000 ரூபா ரிட்டர்ன் பேக் எல்ஐசியிலேருந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. எவ்வளோ நாளைக்கு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப் டு 100 இயர்ஸ் ஆஃப் தி கஸ்டமர்ஸ் ஏஜ். அவங்களுடைய 100வது வயது வரை. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ நாள் அலைவாக இருக்கிறவரை அவ்வளோ வருஷம் கொடுக்கும். இப்போ நம்ம பார்த்த மாதிரி அந்த 11வது வருஷத்துலேருந்து அவங்களுடைய ஆயுசுக்கும் வருஷத்துக்கு 1,20,000 ரூபா மேனிக்கு வாங்கிட்டே இருப்பாங்க. இப்போது இதில் கஸ்டமர் எனக்கு இப்போதைக்கு இந்த 1,20,000 வேண்டாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம அந்த பிரபா கேஸ் எடுத்துக்கோமே. 26 வயசில் ஆரம்பிக்கிறாங்க, 5 வருஷம் பணம் கட்டுறாங்க, 30 வயசில் கட்டி முடிக்கிறாங்க. 37வது வயசுலேருந்து உங்களுக்கு வருஷத்துக்கு 1,20,000 ரூபா ரிட்டர்ன் வந்துகிட்டே இருக்குது. இந்த 1,20,000 37 வயசுங்கிறது நல்ல ப்ரொடக்டிவ் ஏஜ், நல்ல சம்பாதிக்கக்கூடிய வயசு. எனக்கு இந்த நேரத்தில் இந்த இன்கம் எனக்கு வேண்டாம், நான் ரீஇன்வெஸ்ட் பண்ணிடுறேன், எல்ஐசிலே ரீட்டைன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு 5.5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டோட இன்றைக்கே அடுத்த வரக்கூடிய 100 வருஷமாக இருந்தாலும் இன்றைக்கே கேரண்டி கொடுக்குது எல்ஐசி. அப்போ அந்த அடிப்படையில் ஒவ்வொரு வருஷமும் வரக்கூடியதை இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு வருஷமும் வரக்கூடியதில் அந்த அமௌண்ட் அக்யூமுலேட் ஆகிட்டே போகுதுன்னா அவருடைய 50வது வயசுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 50th இயரில் அவருடைய 50வது வயசில் பார்த்தீங்கன்னா அவருடைய பணம் கிட்டத்தட்ட 26,89,000 ரூபா பணம் இருக்கும். இந்த 26,89,000 இருக்குன்னா அதில் 75% இவர் எப்போ வேணாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். இம்மிடியட்டாக வேணால் வித்ட்ரா பண்ணலாம், இல்லை அக்யூமுலேட் ஆனாலும் ஆகிக்கலாம்.
51வது வயசுலேருந்து எனக்கு நான் வருஷம் எனக்கு செகண்ட் இன்கம் வேணும்னு நினச்சாருன்னா இந்த 1.20 அடுத்தடுத்து வாங்கிட்டே இருக்கலாம். இந்த 26 லட்சத்தை அவர் வாங்காமல் வச்சுருந்தாருன்னா அது மாத்திரம் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துகிட்டே இருக்கும். இவர் 1.20 மட்டும் எவ்ரி இயர் விட்ரா பண்ணிக்கலாம். இந்த 26,89,000 இன்னும் அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்கும். அதுக்குண்டான வட்டி மட்டும் சேர்ந்துட்டு இருக்கும். இந்த 1.20 அவர் ரெகுலராக வாங்க ஆரம்பிக்கலாம். சப்போஸ் இவர் இதே 60 வயசு வரைக்கும் நான் ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வரைக்கும் வச்சுருக்கேங்க, 60 வயசு வரைக்கும் என் பணத்தை தொடரலாங்கன்னு சொன்னார்னா 61 லட்ச ரூபா சேர்ந்துடும். 61 லட்ச ரூபா சேர்ந்துருக்குன்னா அந்த தொகையில் 75% அவர் விட்ரா பண்ணலாம். வருஷம் 1,20,000 அடுத்த வருஷத்துலேருந்து திருப்பி வாங்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்படி ஒரு குமுலேட்டிவாக பார்த்தீங்கன்னாலும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜஸ் பிளானு. வருஷம் ஒரு ரெகுலர் ப்ரீமியத்தில் ரெகுலராக ஒரு இன்கம் வேணும்னா கூட அவர் அந்த 11வது வருஷம் முடிஞ்சு அவங்களுடைய வயசு அந்த 37வது வயசுலேருந்தே 1.20 வாங்கினாலும் வாங்கிக்கலாம். அக்குமுலேட் பண்ணிக்கிறதுக்கு அவங்களுடைய ஆப்ஷன் தான். அவங்களுக்கு தேவைப்படலை, இன்னொரு 10 வருஷத்துக்கு நான் ரீட்டைன் பண்ணுறேன்னா அவங்க அந்த அக்குமுலேட்டட் அமௌண்ட்டை வாங்குறதுக்கான வாய்ப்பு இந்த பிளானில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2,65,220 ரூபா ஒரு வருஷத்துக்கு பணம் கட்டுறாங்க. இவங்களுடைய மொத்தம் கட்டக்கூடிய ப்ரீமியமே பார்த்தீங்கன்னா இந்த 5 வருஷத்துக்கு சேர்த்து அவர் கட்டக்கூடிய ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 13,28,800 ரூபா. இந்த சார்ட்லேயே காமிக்கிறோம். 13,28,800 ரூபா தான் மொத்தமே கட்டுறாங்க. இவர் 50 வயசில் நான் சொன்ன மாதிரி 50வது வயசு வரைக்கும் இந்த பிளானை வச்சுருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். 50வது வயசில் வரைக்கும் அக்யூமுலேட் பண்ண விட்டாருன்னா 26,89,000 ரூபா இருக்கும். இதில் 70% வித்ட்ரா பண்ணலான்னு நான் சொன்னேன். அப்படின்னா எவ்வளோ? கிட்டத்தட்ட ஒரு 18 லட்ச ரூபாய்க்கு மேலே வித்ட்ரா பண்ணலாம். அந்த 18 lakhs வித்ட்ரா பண்ணலாங்கும்போது அதில் இவர் கட்டின காசு அப்புறம் வாங்கிட்டதாக அர்த்தம். கிட்டத்தட்ட 13,28,800 ரூபா அதான் அவர் இன்வெஸ்ட் பண்ணது. வாங்கிட்டு அடுத்த வருஷத்துலேருந்து பென்ஷனையும் வாங்கிக்கலாம். ஸோ பல வகையிலையும் இந்த பிளான் ஒரு அருமையான திட்டம். லாங் டேர்மில் ஒரு கேரண்டீடு ஸ்கீமு. ஸோ ஆப்ஷன் ஒரு ரெகுலர் பிளான் மாதிரி இந்த பிளான் முடிஞ்ச உடனே நீங்கள் வாங்கினாலும் வாங்கலாம். லாங் டேர்மாக வச்சுருந்து அக்யூமுலேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இதில் இருக்குது. இப்போது நம்ம பார்க்குறது என்னென்னா, அதே பிரபா 25 வயசு அவங்களுக்கு. சப்போஸ் இந்த நான் சொன்ன முதல்ல ஷார்ட் டேர்ம் ப்ரீமியம் ரொம்ப ஹெவியாக இருக்கே சார், கட்ட முடியாது அப்படின்னு ஃபீல் பண்ணால் இவருக்கு எப்படி எக்ஸாம்பிள் எடுத்துருக்கேன்னா 15 years பிளான் எடுத்துருக்கேன். 15 வருஷம் பணம் கட்டுற மாதிரி 15 years பே பண்ணாங்கன்னா ஒரு 15 lakh ரூபாய்க்கு எடுத்திருக்கேன். இவருக்கு பாருங்கள் ஒரு வருஷத்துக்கு அந்த 2 லட்சத்தி சில்லற ரூபா வந்த ப்ரீமியம் இதில் 98,925 ரூபா, வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா தான் ப்ரீமியமே வருது. 98,925 கட்டினார்னா இதில் பாருங்கள் இந்த ஸ்ட்ரக்சரில் இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் ப்ரீமியம் கட்டி முடிப்பார். 15 வருஷம் பணம் கட்டுறாரு. 16, 17, 18 3 years 2 years வெயிட் பண்ணி 3rd இயர்லேருந்து 3வது ஆண்டுகள் முடியும் போது ஒரு வருஷத்துக்கு 1,50,000 ரூபா மெனக்கி வருஷம் இவர் வாங்கிட்டே இருக்கலாம். அதே தான் ஸ்கீம் சேம் ஸ்கீம் தான். இப்போ நான் சொல்கிறேன், முதல்ல சொன்னது ரொம்ப ஷார்ட் டேர்ம், இது கொஞ்சம் லாங் டேர்ம். ப்ரீமியம் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஸ்கீமில் அவங்க போகலாம். இதில் மாதிரி போனாங்க அப்படின்னா 43லேருந்து 1,50,000 ரூபா ஒரு வருஷத்துக்கு எவ்ரி இயர் லைஃப் லாங்காக 100 years ஆர் டில் தேர் லைஃப் டைம், வாழ்க்கை முழுவதும் அவங்க வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இதில் பாலிசியில் இடைப்பட்ட காலத்தில் இன்சூரன்ஸ் கவரேஜ் இந்த 15 லட்சத்துக்கும் இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்குது. விபத்தின் மூலமாக இறப்பு அப்படின்னா டிஏபி ஆக்சிடென்ட் பெனிஃபிட் அடிஷ்னலாக இருக்குது. அவசர ஆத்திரத்துக்கு இடையில தேவைப்பட்டால் லோன் ஃபெசிலிட்டியும் இந்த பிளானில் இருக்குது. பணம் அந்த செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்திலையும் லோன் ஃபெசிலிட்டி இருக்குது. நீங்கள் அந்த இன்கம் 2வது எடுக்க ஆரம்பிக்கிற காலத்துலையும் லோன் பெனிஃபிட் இருக்குது. ஸோ இந்த திட்டம் ஒரு செகண்ட் இன்கமாக பார்க்கக்கூடியவர்களுக்கு மிக மிக அற்புதமான ஒரு திட்டம். ஒரு சின்னதாக ஒரு உதாரணம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வீடு வாங்குறாங்க. அந்த வீடு வாங்கி வாடகைக்கு விட்டால் அல்லது வீடு கட்டி வாடகைக்கு விட்டால் இன்றைக்கி என்ன இன்கம் வரும் அப்படிங்கிறத கணக்கு பண்ணிங்கன்னா, இன்றைக்கி ஒரு 30 லட்சம் செலவு பண்ணால் வீடு வாங்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய கேள்விக்குறி தான். 30 லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டி வாடகை விட முடியுமா? கண்டிப்பாக பண்ண முடியாது. ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டி நம்ம வாடகைனா ரொம்ப ப்ரைம் லொக்கேஷனாக இருந்துச்சுன்னா ஓகே. அதர்வைஸ் ஒரு 10,000 ரூபாய்க்கு இல்லை 15,000 ரூபாய்க்கு வாடகைக்கு போகலான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மந்த்லிக்கு ஒரு 10,000 ரூபாய்க்கு வாடகை போனால் பெரிய விஷயம். இங்கே என்ன பண்ணுறோம், நம்மளுடைய டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டே 14 லட்ச ரூபா. லாங் டேர்மில் எடுத்திங்கன்னா 14 லட்சம். 5 வருஷத்தில் ப்ரீமியம் கட்டுற மாதிரி போட்டிங்க அப்படின்னு சொன்னாக்கா வெறும் 13 லட்சம் தான் பணம் கட்ட போகிறீங்க. ஆனால் லைஃப் டைமுக்கு ஒரு இன்கம் கேரண்டியாக கிடைக்கிது. மோர் ஓவர் ஒரு டேக்ஸ் இன்றைக்கி ஹவுஸ் டேக்ஸ் எவ்வளோ தூரம் கூடிடுச்சு, வாட்டர் டேக்ஸு, போக்குவரத்து, ஒரு பிளான் அப்ரூவல் ஒன்று எடுத்து பார்த்தீங்கன்னா
கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டில் வராது, அதெல்லாம் தனியாக வரும். ப்ளஸ் மெயின்டெனன்ஸுங்கிற பேரில் அது ஒரு பெரிய தொகை போகும். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்க்குறப்ப இது ஒரு வெரி ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு. இது பண்ணிட்டு வந்தோம்னா ஒரு ஃப்யூச்சரில் ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு ஒரு ரெகுலர் கேரண்டீடு இன்கம் உங்களுக்கு வாழ்க்கை பூரா கிடைக்கும், உங்களுக்கு ஒரு துணையாக. வாழ்த்துக்கள் நண்பர்களே. இதில் அனைவரும் சேமிச்சு ஒரு 100 இயர்ஸ்க்கு ஒரு அற்புதமான ஒரு செகண்ட் இன்கம்க்கு செக்யூர் பண்ணிவிடுங்க. வாழ்த்துக்கள்.